எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம டிஸ்கஸ் பண்ண கேர் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சரு, ஆர்பிசி எல்லாம் ஒரு நல்ல மூமெண்ட்டில் இருக்குது. சுசிலானோ, அலைட் டிஜிட்டலும் அதுவும் எந்த மாற்றமும் இல்லை, அதுவும் பயங்கரமாக பிக்கப் ஆயிரும். ஸோ எல்லாமே சாலிட் பிஸ்னஸ்ஸு. அது மாதிரி ஒரு சாலிட் இன்னொரு பிஸ்னஸை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அது இந்த கம்பெனி பேர் டின்னா ரப்பருங்க. இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிடுறேன். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே என்னோடய ஸ்டடியை வச்சு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நீங்களும் ஸ்டடி பண்ணிட்டு உங்கள் காலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணுறது என் ஒய்ஃபு தான், அவங்க தான் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போது இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா டின்னா ரப்பர் அப்படிங்கிறது 1977 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இது நியூ டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெரிய டயர்லாம் இருக்குது பார்த்திங்களா, பெரிய லாரி டயராக இருந்தாலும் சரி, இல்லை பேசஞ்சர் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, ரீசைக்கிளிங் பண்ணுறாங்க. அதாவது பழைய டயர்லாம் எடுத்துகிட்டு இவங்க ரீசைக்கிள் பண்ணி புது ப்ராடக்ட்ஸுக்கு இவங்க, அதாவது வேறு இண்டஸ்ட்ரிக்கு அந்த ரப்பரை யூஸ் பண்ணுறதுக்காக சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபீல்டில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இப்போ ஒரு டயர்லேருந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, இப்போ ஒரு ரப்பர் மேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை புது டயரே பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ரோடு இருந்தாலும் சரி, இந்த கான்வேயர் பெல்ட்னாலும் சரி, இல்லை மெடிசின் ட்ராப்பர்னாலும் சரி, இந்த மாதிரி எல்லா இதுவும் இந்த டயர் ரீசைக்கிள் பண்ணுறது மூலிமா உருவாக்க முடியும். இவங்களோட வெப்சைட்டில் கூட இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்க வெப்சைட்டு. இதில் இவங்க ப்ராடக்ட்ஸில் போனீங்கன்னா, இவங்க இந்த க்ரம் ரப்பர் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூளாக டயர் ஆக்கினதுக்கப்புறம் வரக்கூடிய பவுட்ரு. அப்புறம் ஸ்டீல் அப்ரசிவ் அப்படின்னு சொல்கிறது இப்போ ஒரு டயரில் பார்த்தீங்கன்னா ஃபைபர், ஸ்டீல் இதெல்லாமே கலந்துருக்கும். ஏன்னா அந்த டியூரபிலிட்டி, அந்த ஸ்டெடினஸ்க்காக அவங்க கலந்துருப்பாங்க. அதெல்லாமே இவங்க பிரித்து எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பிட்டுமின் எமல்சன் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது தார் மாதிரி தாங்க. நம்ம ரோடு போடுறோம்ல, ரோட்டுக்கு மேலே அந்த ஊற்றுறாங்களே தார், ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த டயர்லேருந்து இவங்க என்னெல்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாமே எடுத்து இவங்க டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு சர்வ் பண்ணுறாங்க. இவங்க மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு 5 இடத்துலையும், ஓமனில் ஒரு இடத்துலையும் இருக்குது. ஸோ டோட்டலாக இவங்கள்ட்ட பிளான்ஸ் இருக்குது. இவங்கள்ட்ட டோட்டலாக இதில் இந்த யூஎஸ்ஏ, யூரோப் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட சோர்ஸ் வர இடம். ஓகேங்களா, இங்கேருந்தெல்லாம் சோர்ஸ் எடுக்கிறாங்க, இங்கெல்லாம் ஃபேக்ட்ரி பண்ணுறாங்க. இவங்க சவுத் ஆஃப்ரிக்காலையும் சவுதி அரேபியாலையும் பிளான்ட்டுக்கு செட்டப் போயிட்டுருக்குது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் இவங்களோட இன்னும் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கூடும். ஓகேங்களா, ஜாவகில் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இவங்க தாய்லாந்து, துருக்கி, ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரிலெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூரோப் மார்க்கெட்டையும் பெரிய லெவலில் பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ மெஜாரிட்டியாக இந்தியாவில் தான் இருக்குது. எக்ஸ்போர்ட்டில் 6% தான் இருக்குது. பட் எக்ஸ்போர்ட்டை பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்தியாவில் இவங்க கிளைண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப், அப்பல்லோ, ஜேகே டயர், சியட்டு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், இதெல்லாமே பெரிய பெரிய கம்பெனி. அந்த டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி எல்லாமே இவங்களோட கிளைண்ட்ஸ் தான். செக்டார் ரெவன்யூ மிக்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் இவங்க ப்ராடக்ட்ஸை கொடுக்குறது 52%. இவங்க இண்டஸ்ட்ரியலுக்கு அந்த கான்வேயர் பெல்ட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் இவங்க ப்ராடக்ட்ஸ் 24% அங்கே போகுது. 13% ஸ்டீல் இதுக்கு போகுது. கன்சியூமர் சைடுக்கு இந்த ரப்பர் மேட்டு, ஜிம் டைல்ஸ், இந்த ஜிம் டைல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரப்பராக இருக்கும். இந்த தம்பிள்ஸ் எல்லாம் விழுந்தால் அதை தாங்கறதுக்குலாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி ரீட்டைல் சைடு இவங்க ஒரு 10% இருக்கிறாங்க. இவங்களோட ஃப்யூச்சர் கைடன்ஸை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாங்க. ஏன்னா அதில் தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இப்போ கரண்ட்டாக இவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா 457 சம்திங்கில் இருக்கிறாங்க ரெவன்யூ. இப்போ 500 ரெவன்யூ இந்த FY25 பண்ண முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2.5x போகுது. அதாவது இவங்க இவ்வளோ மெட்ரிக் டன் பண்ணுறாங்க. இவங்க 1 lakh மெட்ரிக் டன் பண்ணுறாங்க. அதை 2.5 lakh மெட்ரிக் டன்னாக இவங்க FY27 கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களோட பிளானு. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க மார்ஜினும் ரிவைவ் பண்ண பார்க்குறாங்க. அதாவது இப்போ 17-18% அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்திங்களா. இந்த ரேஞ்சில் இன்னுமே பண்ண முடியுமா ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அடுத்து குளோபல் எக்ஸ்பென்ஷனில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சவுதி அரேபியா புதுசாக செட்டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ FY26 ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்து இது ஸ்டார்ட் ஆகிடும். சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா FY26 Q3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது H2ஓட பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவங்க ஓமனில் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கிறது 80-90% ஃபுல் கெப்பாசிட்டி தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இவங்க அடுத்த எக்ஸ்பென்ஷனுக்கு போகிறாங்க. இதெல்லாம் கஸ்டமர்ஸ் கிடையாதுங்க. இதெல்லாம் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற பிளான்ட் இருக்குது பார்த்திங்களா, அதோட எக்ஸ்பென்ஷனு. அடுத்து இந்தியாவிலையும் இவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு 48 crore இவங்க கேபெக்ஸ் பண்ணி FY25 பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 150 crore QIP பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது நாளைக்கு நடக்குது அந்த போர்டு மீட்டிங்கு. ஸோ இந்தியாவிலையும் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இவங்க சென்னையில் இருக்கிறாங்க, கும்மிடிப்பூண்டியில்.
ஸோ அடுத்து இவங்களோட விஷன் 2027 பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 10 லொக்கேஷன்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி 25% ரெவன்யூ கேகருக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அடுத்த 2 வருஷத்துக்கு. ஆர்ஓசியை வந்து 30% கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ தெரியும், ரெவன்யூ 900 crore வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அங்கே FY 27ஓட விஷனு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப என்னோட வியூ அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 900 crore ரெவன்யூ பண்ணுவாங்கிறது எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்களோட பாஸ்ட் க்ரோத் அப்படி அவங்க நல்ல ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு 18% மார்ஜினில் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு 162 crore வரும். ஸோ 160 crore ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஒரு 30 to 40 PEயில் ப்ரைஸ் வந்து 2000 to 2600 போகிற வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கரெக்டாக 1200 சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. நான் வந்து இந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ரீசெண்டாக இறங்குச்சு, ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இவங்களோட விஷன் வந்து வச்சு பார்க்குறப்போ எனக்கு வந்து இவங்க பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் போய் இந்த கம்பெனி பற்றி ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரொமோட்டர் இவங்க எல்லாமே பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள், இந்த அச்சீவ் பண்ணுவாங்களான்னு. அப்படி இவங்க அண்டர் அச்சீவ் பண்ணுவாங்களா, இல்லை 900 crore பண்ணுவாங்களா, இல்லை இன்னும் ஜாஸ்தி கூட பண்ணுவாங்களா, இதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் எனக்கு வந்து 30 to 40 PEக்கு நான் இந்த அளவுக்கு ப்ரைஸ் போகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இவங்க வந்து டிவிடெண்டும் கொடுத்துட்ருக்குறாங்க டீசெண்டாக. ஸோ இவங்க க்ரோத் பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.